வீட்டுல பெரியவங்களை வச்சு பாக்குறது எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கு. பெத்தவங்க வந்து ஒரு 60 வயசுக்கு மேல அவங்க சாப்பிட்டு இருக்க போறாங்க தவிர அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க? நீங்க ஒரு தாயை வந்து பின்னாடி தர்ற மாதிரி மனைவி ஏன் தள்ள மாட்டீங்க? நீங்க மனைவி வந்து உருப்படியான வேலை பண்றாங்க. இவங்க வந்து இருக்கிற ரோல் வந்து தண்டசோர் ரோல் தான். உங்க ஒய்ஃப பத்தி அவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களால கேர் எடுத்துக்க முடியலையா? நான் என் மாமியாரையோ அம்மாவையோ பாத்துக்கிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாது சொல்றீங்க. 1000 ரூபாய் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்கம் கொண்டு 1 கிலோ அரிசி கூட ஆனாச்சுன்னா ஓங்கி கணக்கு நம்ம பேர் என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடா அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு என்ன ஆபீசர் ஆயிருப்ப, என்ன இதுவா இருப்ப. எதுக்காக பெத்துக்கிட்டீங்க? அடிச்சு ரோட்ல விட்டுட்டு தெரு ஓரத்துல பிச்சைக்காரங்க மாதிரி செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு தெரியாம விடுறதுக்கு ஓல்டேஜ் ஹோம்ல போய் விடுறது ரொம்ப நல்லதுங்க சார். நாளைக்கே இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் ஆகி உங்களை 4 பேர் கேள்வி கேக்குறாங்களா? கேட்கறவனுக்கு நான் பதில் சொல்றேன், ரியாலிட்டியை நான் புரிய வைக்கிறேன். மனுஷன் உணவுக்காக மட்டுமா வாழ்றான்? மானத்துக்காக வாழலையா? வாழ்றோம். இமோஷனுக்காக வாழலையா? வாழ்றோம். அப்புறம் இதெல்லாம் வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். நாங்கெல்லாம் என்ன நான் மாடா மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் பெரியவங்களை வச்சுதான் பாத்துக்கணுமே ஒழிய கொண்டு போய் அப்படி விடப்படாது முதியோர் இல்லங்கள்ல அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தரப்பு இந்த பக்கம் இருக்காங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இன்னைய தேதிக்கு வீட்டுல பெரியவங்களை வச்சு பாக்குறது எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கிறது. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார் ப்ளீஸ். முதல் ப்ராப்ளம் ஸ்பேஸ். பேரண்ட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு, கிட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு. அதனால ஸோ தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ, மர்க்கா சொல்லு. தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ, தேர்ட் பர்சன் இந்த பிரசன்ட் மீனிங்ல எடுத்துக்கலாம் தாராளமா. எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? தேர்ட் பர்சன் தான் அப்பா அம்மாவும். இல்ல நிச்சயமா இப்போ வந்து ரியாலிட்டி. ஏப்பா நீ வெக்கப்படவே மாட்டியா? ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படிங்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு தனி வீட்லயே சமைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி ஏற்படுது. டேய் இதெல்லாம் ஒரு காரணம். நார்மலா பெரியவங்க என்ன ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு கொடுக்க கூட சிரமமா இருக்குங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கான்னு கேக்குறேன். காலம் வராதப்பா. பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்கும் பொழுது எங்க போன எங்க வந்த ஏன் இவ்வளவு லேட் ஆகுது சரின்னு தெரிஞ்சா கூட என்னால கேட்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், அவங்க மாதிரி இருக்கவங்களோட போய் சேர்ந்துக்கட்டும். செருப்புல சாணிய முக்கிய அடிப்பேன். இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்களா முதியோர்? நான் இப்ப வீட்டுல தான் இருக்கேன். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். எனக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு 5 நிமிஷமே இல்லையா? இமோஷனல் டேமேஜ். ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷர் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கப்ப ரைட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேக்குறேன். சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா. எங்களுக்கு எங்க பிரைவசி இருக்க மாட்டேங்குது. உங்க பிரைவசி ரொம்ப பாதிக்கப்படுது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, போக முடியாது வர முடியாதுங்கிற மாதிரி. அது மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்மெல் வருது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. கேர்ள்ஸ் நல்லா குவாலிஃபை ஆறாங்க. வீட்டுல அப்பா அம்மா இருந்தாங்கன்னா they cannot pursue their career. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் வைஃப் வெளியில கான்ட்ரிபியூட் பண்றது நிறைய பண்ணலாம். இவங்க வந்து லாங் லைஃப் இருக்காங்க. லாங் டர்ம் they won't yield anything. அவங்கள இப்ப லாங் லைஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லலே ரொம்ப அயற்சியா சொல்றீங்க. விமனோட growth அஃபெக்ட் பண்றதே இந்த பேரண்ட்ஸ் தான் சார். நீங்க ஒரு தாயை வந்து பின்னாடி தர்ற மாதிரி மனைவி ஏன் தள்ள மாட்டீங்க? குட் क्वेश्चन. மனைவி வந்து படிச்சு எப்படிங்க, சொசைட்டிக்கு இருங்க சார். உருப்படியான வேலை பண்றாங்க. பெத்தவங்க வந்து உருப்படி இல்லையா? இல்லங்க என்ன பெத்தவங்க சார் இல்லங்க. பெத்தவங்க வந்து ஒரு 60 வயசுக்கு மேல அவங்க சாப்பிட்டு இருக்க போறாங்க தவிர அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க? அவங்க வந்து வீட்டுல இருக்காங்க தவிர மத்தபடி எந்த கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இவங்க அந்த டைம் ஒவ்வொரு மினிட்டும் she can contribute to society. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடுவுல வந்த ஒய்ஃப் திங்க் பண்ற அளவு 30 வருஷம் பார்த்த உங்க அப்பா அம்மாக்காக உங்களுக்கு வந்து திங்க் பண்ண முடியல. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. நீங்க ஏன் உங்க ஒய்ஃபை எதிர்பார்க்கறீங்க? எங்க அப்பா அம்மாக்குனா நாங்க நிக்கிறோம்ல, உங்க அப்பா அம்மாக்குனா நீங்க நிக்க மாட்டீங்களா? அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா பண்ணல இல்ல. அப்பா அம்மாவே ஒய்ஃப் தான் பண்ணணும்ன்றாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாக்கு நீங்க பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. சமையல் பண்றது நான் பண்ண முடியாது. இதெல்லாம் escape சாப்பாடு போறது நான். உங்க ஒய்ஃப பத்தி அவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களால கேர் எடுத்துக்க முடியலையா? கேட்கறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? ஒரு உமனுக்கு ஒரு கேரியர் இருக்கு. சார் நீங்க சொன்னதே தான் திரும்ப சொல்றீங்க.
உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த வேலையை. அறிவிட்டும் போது என்ன சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல். ஐயோ அவங்க வந்து வெளியாள கொண்டு வந்து விடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வெளியாள் இல்லையே. இல்ல மேடம், நான் சொல்றத சொல்லட்டும். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? அவங்க எதிர்பார்க்கறதே என் வைஃப் இருக்கணும்ன்றதுதான். இது தப்புங்கறத நீங்க புரிய வச்சு உங்க வைஃபைக்கும் கேரியரை பார்க்க சொல்லிட்டு நீங்களும் உங்க அப்பா அம்மாவை பாத்தீங்கன்னா நீங்க மனுஷர். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்க வைஃப் உங்களுக்கு கொடுக்கிறது ஃபைனான்ஷியல் சப்போர்ட். உங்க பேரண்ட்ஸால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? உங்க வைஃப் ஐயோ டயர்ட் ஆயிடுவா, வேலைக்கு அனுப்ப முடியாது. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்ப நானும் ஒர்க்கிங், என் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங். லேட் ஆயிடுச்சுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களாங்கன்னா நோ ப்ராப்ளம், பரவாயில்ல, டிஃபன்ல போயிடலாம். ஆனா இவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சுகர் இருந்தா கடலை சட்னி அரைக்க முடியாது. இதுல வந்து உப்பு காரம் எல்லாம் கூட கம்மி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற போட்ட வாயில? இதையும் நம்ம பண்ணுனா சரியா பண்ணல, சரியா கவனிக்கல. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சார் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்க கொண்டு 1 கிலோ அரிசி கூட அனாச்சின்னா ஓங்கி கண்ணத்துல நார மூதேவி, உங்க அறிவிலி அறிவு இவ்வளவு ஒழுங்கா தான் பேசுன நீ. நான் என் மாமியாரையோ அம்மாவையோ பாத்துக்கிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாது மாசத்துக்கு 1000 ரூபாய். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடான்னு அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு என்ன ஆபீசர் ஆயிருப்ப, என்ன இதுவா இருப்ப. எதுக்காக பெத்துக்கிட்டீங்க? எனக்கு வாயில பச்சை பச்சையா வந்துரும் பாத்துக்காம. மனசுதாங்க காரணம். மனசை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். பைசா வேணும், பைசா இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஆசிரமத்துல விடணும்னு அவசியம் கிடையாது மேடம். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆசிரமம் கிடையாது அது. அத நாங்களும் மாசம் காசு கட்டி தான் பாத்துக்க வைக்கிறோம். சும்மா போய் தெருவுல விடுறோம்னு கிடையாது. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. ஒரு சாதம் ஒரு குழம்பு வச்சா எனக்கும் எங்க வீட்டுக்காரரும் எதை கட்டின பாவத்துக்கு வந்தாலும் கம்முன்னு போயிடுவாரு. நம்ம பைய. ஆமாயா நம்ம பைய. ஆனா அவங்கன்னா ஒரு சாம்பார்ல கத்திரிக்காய் போடணும், உருளைக்கிழங்கு போடணும், இது கேரட் போடணும். காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தா அது மேடம் சாவு சாவும்ல, நீ சாவும்ல செத்த போயில. 3 மாசம் என் மாமியாருக்கு என் கூட இருந்தாங்க. சத்தியமா நம்ப மாட்டீங்க, என் ப்ரொவிஷன் 7500 ரூபாய். என் மாமியார் போன அடுத்த மாசமே அதே 1800 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். 7500 ஆச்சு ப்ரொவிஷன் சொல்லிட்டு அவங்களுக்காக என்ன வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. காலையில எழுந்தனே அவங்களுக்கு ரஸ்க் வேணும். 9 ஆமா ஆமா 20 ரூபீஸ் இல்ல 46 ரூபீஸ். சரி 40 பீசஸ் இருக்கும். அந்த 3 நாள்ல சாப்பிட்டு தீத்துருவாங்க. காலைல வச்சு சாம்பார் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. குழந்தை பெத்து 2 months ஆன நானே ஃப்ரிட்ஜ்ல வச்சு நானே சூடு பண்ணி தான் சாப்பிடணுமே ஒழிய அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 25,000 சம்பாதிக்கிற நீங்க 46 ரூபீஸ் கணக்கு பாக்குறீங்களா? ஃபியூச்சர்ல எப்படி உங்க குழந்தை உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகுது? தேவையில்ல. என் பையனுக்கோ என் மருமகளுக்கோ கஷ்டமா வந்தா ஹானஸ்டா நான் வெளியேறேன் மேடம். ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. மாமியாரை பத்தி இவ்ளோ சொன்னீங்கல்ல, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்க ஊர்ல இருக்காங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. நான் சண்டை போட்டுக்கிட்டேன் அதனால பேசுறேன். இப்ப புரியுது. காரணம் இல்ல 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 ரியாலிட்டி. மூல கோளாறு உள்ளவன் லூசு பையா, லூசு பையலா. என் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்தா கொஞ்சம் பப்ளிக்ல சொல்ல வேணாமேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேணவே வேணாம், இது சொன்னதே போதும். இதே நாங்க தாங்க முடியல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அவங்க சொன்னது எல்லாமே பழி வாங்குற மாதிரியே தான் இருந்தது. அங்க போ போட்டதை தின்னுட்டு பேசாம உட்காந்துக்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. அங்க போட்டதை தின்னுட்டு எல்லாம் இல்ல மேடம். போட்டதை தின்னுட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மோசமான வார்த்தையா தெரியும்னா நீங்க ஒரு 3 நாள்ல தின்னு தீத்துருவாங்க அப்படின்னீங்கல்ல, அதுவும் இதுவும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இப்படி சொந்த நம்பிக்கையிலே காலம் ஓடிடும் நினைக்காதீங்க. ஐ வார்ன் யூ. என்ன தெரியல, இவளை வீட்டுக்குள்ள விட்ட வீட்டை 2 ஆக்கிடுவான் பாத்தியில. முதியோர் இல்லத்தில் சேர்க்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அதற்கு என்ன காரணம் சொல்லுவீர்கள்? நம்மளால மட்டும்தான் நம்ம பேரண்ட்ஸ் நல்லா பாத்துக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், எது சந்தோஷங்கிறது நமக்கு தான் தெரியும். இப்ப இதே மாதிரி அவர்கள் திடீர்னு நடக்க முடியல, போக முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா யாரை வச்சு பாத்துப்பீங்க? எங்க வச்சு பாத்துப்பீங்க? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. நீங்க என்ன மாதிரியான எண்ணத்தை விதைக்கிறீங்க பாத்தீங்களா? கொஞ்சம் படுக்கிற மாதிரி போயிட்டா கூட உன்னால வச்சு பாத்துக்க முடியாது. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? முதியோரை படுத்து விட்டான்னா அவங்களுக்கு வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ணும், யூரின் பாஸ் பண்ணுவாங்க, யூரின் டியூப் மாத்தணும், இதெல்லாம் முடியாது.
இதெல்லாம் அம்மா கூட இப்ப கூட பெட்ல தான் சார் இருக்காங்க. படுத்த படுக்கையா இருந்தாங்கன்னா அந்த டைப்பர் சேஞ்ச் பண்றதுல இருந்து எல்லாம் கஷ்டம். அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? அத நானே பண்ணிடுறேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா? என்னோட இன்லாஸ் 2 பேருமே அவங்க சிக்க கிடையாது. அவங்க வந்து நாங்க போய் எங்க லைஃப் நாங்க வாழணும் அப்படின்னாங்க. இவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அவங்களே ஒதுங்கிடுறாங்கன்றதை தான் அவங்க வந்து இன்டெரக்டா நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் தான்டா கால கொடுமை. உண்மை. இந்த ஸ்டேஜ்ல மேம் பிசிக்கலி எமோஷனலி அவங்க ட்ரெயின் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஹாப்பினஸ் வந்து அந்த பேர குழந்தைங்களோட இருக்கிறதா. அப்படியா? அப்படிச்சா? நாங்க கொண்டு விட்டோம். எனக்கு ஃபோர்ஸ் எந்த சண்டையும் கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இன்னொன்னுதான் புரியல. 3 பெட்ரூம் ஃபிளாட் நல்லா பாத்துக்கிற மாட்டு அப்படி இருக்கப்ப ஏன் அவங்க ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க? எனக்கு ஆன்சர் இல்ல. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. தெரியல சார், எனக்கு இந்த கேள்விக்கு பதிலே இதுக்கு பதில் தெரியாம உங்களுக்கு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. மேபி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கும். யார் வீட்ல? எங்க வீட்லயே தான். அப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஓல்டேஜ் ஹோம் போனாங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. முன்னாடி இருந்ததுல முதியவர்களுக்கு வந்து ஒரு போற்றக்கூடிய பொசிஷன்ல இருந்தாங்க. இப்ப இருக்கிற ரோல் வந்து தண்டசோர் ரோல் தான். என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல. டேய் இப்ப இவர் என்ன ரோல் பண்ணின்னு இருக்கிறாரு? ஃபேமிலில நீங்க என்ன ரோல் சார்? கதாநாயகனா? நக்கல்யா அவனுக்கு. காசு பணம் இல்லாதவனே கஷ்டத்தை தாங்கிட்டு பெரியவங்களை வச்சு பாத்துக்கிறப்ப காசு பணம் இருக்கிற நீங்க வச்சு பாத்துக்கிட்டா என்ன? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. பெத்த தாயை வச்சு முதல்ல பாத்துக்க மாட்டேங்கிறான். இவெல்லாம் என்ன மனுஷன்னு காரி துப்பிட்டு போயிடுவாங்க சார். ஐ எம் ரன்னிங் ஃபார் மை பிரெட் அப்படிங்கும்போது அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லா விதத்துலையும் கஷ்டம். சொசைட்டியை யோசிக்கிற அளவுக்கு தான் யோசிக்கணும். எல்லாத்துலயும் கொண்டு உள்ள நான் போட்டுட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே அடிச்சு ரோட்ல விட்டுட்டு தெரு ஓரத்துல பிச்சைக்காரங்க மாதிரி செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு தெரியாம விடுறதுக்கு ஓல்டேஜ் ஹோம்ல போய் விடுறது ரொம்ப நல்லதுங்க சார். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. பேசணுங்கிறதுக்காக ஈஸியா பேசுறீங்க. சத்தியமா இல்லங்க, மனசால சொல்றேங்க. நடிக்காத. நீங்க போய் ஒரு கல்யாண வீட்ல நின்னு பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த கோவம் என்னன்னு. ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தர் கல்யாண வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி 4 பேர் தான் இப்படி விரண்டாவாதம் பேசிட்டே இருப்பாங்க. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது எனக்கு. அந்த அளவுக்கு கோவம் வருது. எத்தனை பேர் ரோட்ல கிடக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நிம்மதியா 3000 ரூபாய் கட்டி நீ போமா அங்கே இருமா சொல்றது எவ்வளவோ வரவேற்க. நாளைக்கே இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் ஆகி 4 பேர் கேள்வி கேக்குறாங்களா? கேக்குறவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ரியாலிட்டியை நான் புரிய வைக்கிறேன். உங்களை மாதிரி புரிஞ்சுக்காம பேசுறவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய் வாயை முன்னேந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற. மனுஷன் உணவுக்காக மட்டுமா வாழ்றான்? மானத்துக்காக வாழலையா? வாழ்றான். மரியாதைக்காக வாழலையா? வாழ்றான். இமோஷனுக்காக வாழலையா? வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். நாங்கெல்லாம் என்ன நான் மாடா மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்து தான் பாக்குறோம். ஒரு அம்மா 4 புள்ள 5 புள்ள இருக்கு, நான் உயிரை கையில பிடிச்சி காப்பாத்தி அந்த 5 பிள்ளைகளை கரை சேர்த்து தான் சாவுறா. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.